வயிறு ஸ்கேன் பண்ண ரிப்போர்ட் வச்சு ஃபைப்ராய்ட் ஃப்யூச்சரில் என்ன மாதிரி எல்லாம் மாறும், மெடிசனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணும், மீன் டைம் பிசிஓடி சரி பண்ணுற அளவுக்கு ஏன் ஃபைப்ராய்டு அவ்வளோ சீக்கிரம் சரி பண்ண முடியலை அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஃபைப்ராய்ட் பொறுத்த வரைக்கும் நார் சதை கட்டின்றது தான் தமிழில் அதுக்கான பேர். பிகாஸ் அது நல்லா டென்ஸாக பேக் ஆகிருக்கும். சிஸ்ட் எல்லாமே ரொம்ப லிக்விட் தான் உள்ளே இருக்கும். ஸோ ஈஸியாக சரி பண்ணிடலாம். இதுலேயுமே டைப்ஸ் இருக்குது. ஹைப்போ எக்கோயிக், ஹெட்ரோஜினஸ் அண்ட் கேல்சிஃபைடுன்னு யூஎஸ்ஜி ரிப்போர்ட்டில் இந்த டேர்ம்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஹைப்போ எக்கோயிக் கிட்டத்தட்ட இங்கே இடத்துல இருக்கிறது தான் சப் மியூகோசல் ஃபைப்ராய்டுன்னு சொல்லுவோம். இது ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஏன்னா நடுவில் இருக்கனால பிளட் சப்ளை இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். பட் பிளட் சப்ளை கட் ஆகுது அப்படின்றப்போ பிளட் ஃப்ளோ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பேஷண்ட்டுக்கு. இவங்களுக்கு ஹோமியோவில் தலாப்சி அப்படின்ற மெடிசன் கொடுக்கும்போது நல்லாயிருக்கும். மீன் டைம் இந்த இடத்துல ஃபைப்ராய்டு இருக்குது அப்படின்னா அதை இன்ட்ராமியூரல்னு சொல்லுவோம். இது யூஸ்வலாகவே ஹெட்ரோஜீனஸாக இருக்கும். ஃப்ளோ ரொம்ப ஜாஸ்தியாகவும் ரொம்ப நாளுக்கும் இருக்கும். அண்ட் இவங்களுக்கு பெயினுமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இவங்களுக்கு ஹோமியோவில் கல்கேரியா கார்ப் அப்படின்ற மெடிசன். கேல்சிஃபைடு அப்படின்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா அது மேக்ஸிமம் இந்த இடத்துல தான் இருக்கும். இதை சப் சீரோசல் ஃபைப்ராய்டு இல்லைனா பெடன்குலேட்டட் ஃபைப்ராய்டுன்னு சொல்லுவோம். ஹோமியோவில் கல்கேரியா ஃப்ளோர் அப்படின்ற மெடிசன். பட் இந்த ஃபைப்ராய்டு மேக்ஸிமம் வளரவே வளராது. இருக்கிறத கரைக்கிறதுக்காக தான் நம்ம மெடிசனை எடுக்க போகிறோம். டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு மெடிசன் எடுக்கும்போது ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ கெட் ஹெல்ப் அண்ட் ஹீல் பெட்டர்.